பெருமான திரு ஜெகன் கவிராஜ் அவர்கள் தனது ஏற்புரையையும் வாழ்த்துரையையும் வழங்க வருகிறார். எண்ணத்தில் எழுபவற்றை எதையும் மறைத்திடாமல் உள்ளதை உரைத்திடும் சொல்லாளர். மகா கவியை நினைவூட்டும் இவரது சொல்லாடல். அது எங்க பிஆர்ஓ சொல்லிட்டாரு, அமீர் சார் கடைசியில பேசணும், ஒரு லைவ் கட் ஆயிரும், நீங்க பேசுறது தெரியாது அப்படின்னு நீங்க சதீஸ்வரன் சொன்னாரு. அதனாலதான் நான் ஆனா இருந்தாலும் எங்க மக்கள் கட் பண்ண மாட்டாங்க நான் பேசுறதுனால அப்படின்ட்டு சொன்னாப்புல. ஐயா வைகுண்டருடைய வாசகம் ஒண்ணு உண்டு. 2014 ரொம்ப துயரமான ஒரு காலகட்டத்துல தேவதாஸ் ஐயான்னு ஒருத்தர் அவருக்கு இறந்துட்டாரு. அவரு சொன்னாரு, அகிலத்திரட்டுல ஒரு வார்த்தை வரும், நான் நிறைய வாட்டி படிச்சிருக்கேன். அது இருந்தாலும் அந்த நேரத்துல நான் ரொம்ப எனக்கு முன்னாடி என்ன கொண்டாடுறதுக்கு, என்னை பத்தி பேசுறதுக்கு, என்னை ரசிக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க போட்டிருக்கு, அப்படி ஒரு காட்சியே எனக்கு இருக்காதோ அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசும்போது சொன்னாரு, காட்சி உனது கண் முன்னே காணும் மகனை கலங்காதே அப்படின்னு ஐயா எழுதியிருக்காரு. நிச்சயமாக நீ என்னென்ன காட்சியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கியோ அந்த காட்சியெல்லாம் ஐயா தோன்ற வைப்பார் அப்படின்னு ஐயா தேவதாஸ் ஐயா சொன்னாரு. அவரும் ஐயா வைகுண்டர் மாதிரி தான். இந்த காட்சியை நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். 2026 இன்னைக்கு நடந்திருக்கு. சாத்தியப்படுத்தினதுக்கு எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் சொல்லணும்னா கதிரவண்ணாவில் ஆரம்பிச்சு நிறைய பேரை சொல்லணும், அதுக்கான நேரம் இருக்குமான்னு தெரியல. ஸோ அப்படி இந்த காட்சியை சாத்தியப்படுத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் என்னை பத்தி ரொம்ப நல்ல பையன், பாசிட்டிவான பையன், பாசிட்டிவா தான் பேசுவாங்க அப்படின்னா எல்லா வீட்லயும் அம்மா வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க அக்கா வளர்ப்பு, அக்கா பிள்ளைங்க நாங்க. எங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிள்ளை என்ன பிள்ளை கருப்பா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு பிள்ளைய ஏதாவது கிண்டல் பண்ணா, ஏன்னா அக்காலும் கருப்பா தான்ல இருக்கேன், அப்ப அக்கால ஒருத்தங்க சொல்லுவாங்கல்ல, அப்ப அக்கால நீங்க நினைக்கணும் அப்படின்னு எங்க அக்கா சின்ன பிள்ளைல சொல்லுவாங்க. எங்களுக்கு நம்ம எந்த ஒரு பெண்ணையும் தவறா பேசும்போது அக்கால நீங்க நினைக்கணும் அப்படின்னு எங்க அக்கா சின்ன பிள்ளைல எங்களுக்கு ஸ்கூலுக்கு தலையெழுத்து போடுறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால எங்கெல்லாம் கொஞ்சம் தவறுதலா அப்படி ஒரு மாதிரி சூழல் வரும்போதெல்லாம் டக்கு நாங்க எங்க அக்காவை நினைச்சுக்குவோம். நாங்க அம்மாவோட வார்ப்பு, அக்காவோட வளர்ப்பு. இன்னைக்கு அந்த அக்கா எனக்கு தொகுப்புரை வழங்குறது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப நன்றிக்கா உமா மகேஸ்வரி. நாங்க அதான் அக்கா என்றால் அம்மா அப்படின்னு சொல்லுவோம். நாங்க 7 பேர் எங்க குடும்பத்துல. அன்பார்ச்சுனேட்லி என் தங்கச்சி தமிழ்ச்செல்வி இல்ல. 2007 ஒரு துரோகத்தின் காரணமா அவங்க இறந்துட்டாங்க. அந்த டைம்ல எங்களால யாராலுமே ஒரு நார்மலான வாழ்க்கைக்குள்ள வாழவே முடியல. எங்க அம்மாலாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படியோ ஒரு மாதிரி ஒரு சூழலுக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல சுமதி மேனின்னு ஒருத்தங்க எங்க பெரியப்பா மகள். அவங்க எங்க அம்மைய, நீங்களாம் என்னையெல்லாம் பார்த்துட்டு நம்மளாம் மண்டை வீங்கி அழுது அலைஞ்சிட்டு இருக்கும்போது, நீ மெட்ராஸை காஞ்சிபுரத்தை பார்த்து போ, வேற ஏதாவது ஊரை பார்த்து போ, உமானி நீங்க ஊர் மெட்ராஸுக்கே போயிருங்க, அத்தையை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மைக்கு இன்னைக்கு சாப்பாடு ஊட்டி எல்லாம் பார்த்தது சுமதி மீனி தான். அவங்களை இன்னைக்கு வர வைக்கணும்னு நினைச்சேன். அவங்களுக்கு வர முடியாத சூழல் போல. அதான் அதுல எழுதியிருந்தேன், சுப்பிரமணிய சிவான் சொல்லியிருந்தாரு, அன்றைய காலகட்டத்தில் என் தாய் உண்ட ஒவ்வொரு பருக்கையிலையும் சுமதி மீனின் பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த மேடையில. பரவாயில்ல. பிறகு நல்ல வார்த்தைகளை நிறைய பாசிட்டிவா பேசுறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபிகள் நாயகம் அவங்களுடைய ஒரு விஷயத்த படிச்சேன். அதாவது ஒருத்தன் கேட்கிறான், நபியை, மிகவும் கஷ்டத்தில் ஒருவன் என்னிடம் வந்தால் நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நபிகள் சொல்றாரு, நீ பணம் கொடு அப்படின்றாரு. பணம் என்னிடம் இல்லை என்றால் சோறு கொடுன்றாரு நபி. சோறு இல்லைன்னா அப்ப நீ தண்ணி கொடு அப்படின்றாரு நபிகள். தண்ணி இல்லைன்னா 4 நல்ல வார்த்தைகளையாவது கொடு அப்படின்றாரு. இந்த உலகத்துல 4 நல்ல வார்த்தைகள் கூட தர்மம் தான் அப்படின்னு நபிகள் சொன்னாரு. என் மனசுல பசுமரத்தாணி மாதிரி அது பதிஞ்சிடுச்சு. ஐயா வைகுண்டர் சொல்றாரு, செவ்வென்ற பேச்சு செப்பீர் என் மகனை அப்படின்னு. சிறந்த பேச்சு பேசி என்ன நடந்துற போகுது வாழ்க்கையில, நீ நெகட்டிவா பேசி என்ன ஆயிர போகுது, சும்மா 4 வார்த்தை நல்ல வார்த்தையாகுது. உட்காந்துருக்காங்க அம்பத்தூர் அம்மா, அத முதல் சேர்ல உட்காந்துருக்காங்க அம்மா பக்கத்துல. அந்த அம்மா சொல்லுவாங்க, வருஷம் ஐயா வழிக்காக நாங்க திருவிழாக்கு தர்மடுக்க அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க ஒரு பெரிய நல்ல ஒரு அன்பு நிறைந்த அம்மா. அந்த அம்மா மகராசதா செழிப்பா இருக்கணும்ப்பா, நீ அப்படி இருப்ப, நீ ஏன் கவலைப்படுத, அதனாலதான் அவங்களை முத சேர்ல உட்கார சொன்ன, அம்மா நீங்க முத சேர்ல உட்காரணுமா அப்படின்ட்டு. அப்படி நல்ல மனிதர்கள் அந்த ஐயாவளியில நிறைய மனிதர்களுக்கு, பார்வதி அம்மா, அமுதாக்கா, அப்படி நிறைய பேர் இந்த நல்ல வார்த்தைகளே சொல்லி கொடுத்ததுனாலதான் எதிர்மறையான கேரக்டர்களை படைக்க மனசு வரவே மாட்டேங்குது. அதனால அப்படி ஒரு நல்லது நினைச்சா நல்லது நடக்குங்கிறது உண்மை இல்லையா? அதனால அப்புறம் அந்த நிகழ்ச்சி இப்படி இந்த மேடை என்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி சாத்தியப்படுத்துறதுக்கு மேடையில இருக்கவங்க பெரிய காரணம்னாலும் முன்னாடி இருக்க சில பேர் ரொம்ப முக்கியமான காரணம். பத்திரிகையாளர் RS கார்த்திகண்ணன்,
நன்றி. கடமுடான்னு பேசுவாரு. சொன்னாரு, நான் அவர்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். என்ன சொன்னாருன்னா, "நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டே சங்கத்த விட்டு போனவன். நான் உனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணணும்?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "துரோகம் பண்ணாலும் அவங்க தம்பி" அப்படின்னேன். அது மாதிரி அண்ணன் வந்து மதுரை செல்வண்ணன் என் மேல எப்படி அவர் ஆள் எப்படி அகலமானவரோ அதே போல அன்பு ரொம்ப உயரமானது. அண்ணன் PR சக்தி சரவணன், சின்னையா அண்ணன், சவுண்ட் ராஜேஷ் அண்ணன் எல்லாருமே இந்த மேடை நான் ஒரு புத்தகம் வெளியிட போறேன்னு எல்லாருமே மனம் வந்து எங்க மீடியா மக்கள் தலைவாசலுக்கு கலைவாசல் எனக்கு மீடியா தான். அவங்க எல்லாரும் ஏன்னா இந்த சேர்ல தான் இப்போதும் அந்த இதுல தான் உட்காந்துருப்போம். இந்த சேர்ல இருந்து இந்த சேருக்கு இன்னைக்கு வர்றதுக்கு அவங்க எல்லாரும் தான் காரணம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அமீர் சார் வந்து 1.5 மாசத்துக்கு முன்னாடியே முதல்ல புத்தகம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே அசோகன் சார் சொன்ன மாதிரி புத்தகம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி அமீர் சாரை ரெடி பண்ணிடணும். இந்த அமீர் சார் அருள்நிதி சார் இப்போ ஒரு படம் ஒண்ணு நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான படம். இந்த இயக்குனர் வரதா இருந்துச்சு, இன்னைக்கு வரல. அந்த படத்துல நான் ஒரு சின்ன அமீர் சார் பக்கத்துல இடது பக்கத்துல அப்படி ஓரமா நிக்கிற மாதிரி நடிச்சிருக்கேன். அதுல அமீர் சாருக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அமீர் சார் ஜிப்ரான் சார் மியூசிக்ல அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு எழுதியிருப்பேன். அதாவது பொய்ய கூட்டி சொன்னதில்ல, கையை கட்டி நின்னதில்ல அப்படின்னு அமீர் சாருக்கு எழுதியிருப்பேன். அது அமீர் சாருக்கு 100% பொருந்தும். அவர் வந்து பொய்ய கூட்டின்னு சொல்ல மாட்டாரு, கையை கட்டி நிக்க மாட்டாரு. அப்படி ஒரு நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர். அதாவது மனசுல தோன்றத வார்த்தையில மறைக்க தெரியவே தெரியாது அவருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த பொலிட்டிக்கல் தான் நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். யாருக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்றலாம் நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் பத்தி இன்னைக்கு அவர் அறையக்கூடிய உயரம், அவர் அடைஞ்ச உயரம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படி ஒரு மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு இருக்கும்போது அமீர் சார் வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு வார்த்தை சொல்றாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கூர்மையான வாழ் வந்திருக்கிறது. அது நல்லது செய்யுமா, என்ன செய்யும், அதை எப்படி பயன்படுத்த போறோங்க தெரியாது. ஆனா ஒரு கூர்மையான வாழ் வந்திருக்குதுன்னு சொன்னார். எல்லாரும் கொஞ்சம் விமர்சனம் பண்ணாங்க, ஏங்கிட்ட என்னப்பா அவங்க அமீர் சார் இப்படிலாம் சொல்லாருன்ட்டு. சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து நடந்துச்சு. அப்போ ஒரு 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 கலைஞனுடைய வளர்ச்சியும் ஒரு அரசியல் தலைவனுடைய வளர்ச்சியும் கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அமீர் சாருக்கு உண்டு. அவர் ஒரு சில விஷயத்த கணிச்சா அது மாறவே மாறாது. நிவாஸ் கே பிரசன்னா சார் பெரிய ஹீரோ ஆகுவான்னு கணிச்சிருக்காரு. அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஆசை என்னன்னா நிவாஸ் சார் நடிச்சாலும் அந்த படத்துல எனக்கு பாட்டு கொடுத்துருவாரு. அதனால எனக்கு அது ஏன் நமக்கு பிரச்சனை இல்லை. பாடலாசிரியர் விஷயத்துக்குள்ள வரும்போதுதான் பிரபு ஜெயராம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்னுடைய நண்பன் மேடைக்கு வரமாட்டேன்றார். அமீர் சார் இருக்கும்போது நான் எதுக்கு என் மேடைக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஜீரக பிரியாணிங்க ஒரு பாட்டை வந்து எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தவர். அதுக்கு முன்னாடி நாகேஷ் திரையரங்கத்துல ஒரு பாட்டு கொடுத்து என்னை திரையிலையும் கொண்டு வந்தது வந்து இசாக் சார் தான். அதை நான் நன்றியோடு நினைக்கிறேன். அந்த ஜீரக பிரியாணி பாட்டு அமீர் சாருக்கு பிடிக்கும். அப்ப நான் சொன்னேன், ஐயோ அமீர் சாருக்கு நம்ம பாட்டு பிடிச்சிருக்கியா அப்படின்னு பிரபுக்கு போன் பண்ணி சொன்னேன். பிரபு சொன்னாரு, ஏன் சார்பா அமீர் சார் காலில் விழுந்துரு அப்படின்னாரு. ஏன்னா இல்ல அமீர் சார் காலில் விழுந்தா பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லையா அமீர் சார் வந்து ஒரு சுயம்புயா, அப்படியே எந்திரிச்சு வந்தவரியா, அவர்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்குறியா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஒரு காலில் போய் விழுந்தவர் சொன்னார், ஏங்க எனக்கு பிடிக்காது தெரிஞ்சு ஏங்க ஆசீர்வாதம் வாங்குறீங்க அப்படின்னு சார் சொன்னாரு. சாரோட வருகைக்கு நன்றி. நண்பன் பிரபு ஜெயராமுக்கு நன்றி. நெடுநல்வாடை படத்தோட இயக்குனர் செல்வகண்ணன் சார் வந்திருக்காரு. அவரு கவிதா பாரதி அண்ணன் சொன்ன வார்த்தையை அவர் சொன்னாரு. அனிதாங்க ஒருத்திங்க கதையை பிடிச்சிட்டு அவர் சொன்னாரு, இதுல ஒரு பெரிய சினிமா இருக்குங்க, நீங்க இது விட்டுறாதுங்க, நம்ம எப்படியாவது இது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கதையை அது நடக்கும்னு நினைக்கிறேன். இசாக் சார் அந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு, இதை கண்டிப்பா பண்ணணும், இது காலி ரெண்டையுமே நம்ம கொண்டு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் ஐயா உண்டு நடக்கும்னு நினைக்கிறேன். அது அதனால இசாக் சாருக்கு நன்றி. கேபிள் சங்கரனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு ஒரு ஒரு பிரச்சனையோட இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பாட்டத்தை வந்து உற்சாகப்படுத்தி விட்ட அண்ணனுக்கு நன்றி. கவிதா பாரதியன் சொன்ன மாதிரி அப்ப கவிதா பாரதியன் என்னைய புன்னகையா தெரியினாரு. கவிதா பாரதியன் வந்து என்னைய வந்து அந்த எழுத்து சார்ந்து நிறைய தெரியும். அசோகன் சார் மூலமா, மருது சார் ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நம்ம திருமாவளவன் சார் இப்போ கலைஞர் டிவில இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து அண்ணனை சொல்லியிருக்காங்க. அண்ணன் அப்படி தெரியும். மலைக்கன் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு உண்டு, செந்தில் ஜெகநாதன் எழுதுனது. அந்த இப்போ சமீபத்துல லிங்குசாமி சாரும் சரண் சாரையும் பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து லிங்குசாமி சார் கேட்டாரு, நிறைய வாசிக்கிறீங்க ஜெகன், இப்போ கரண்ட்ல நல்லா எழுதுற ஆளு யாரு அப்படின்னு பக்கத்துல பொறுப்பையா இவன் நல்லா எழுதுவோம் அப்படின்னு என்னைய சொன்னாரு. நான் சொன்னேன், இல்ல செந்தில் ஜெகநாதன் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப அற்புதமா எழுதுறாரு அப்படின்னு சொன்னேன். அப்பேற்பட்ட எழுத்துக்கு சொந்தக்காரர். அக்கா அழகா சொன்னாங்க, இலக்கியம் சோறு போடுமான்னு கேட்கும்போது இல்ல அமெரிக்காவை கூட கூப்பிட்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அக்கா சொன்னாங்க. உண்மையிலே இப்போ வந்து ஆசான் ஜெயமோகன் ஐயா மூலமா அமெரிக்காவில் போய் ஒரு மிகப்பெரிய சொற்பொழி ஆற்றிட்டு வந்தாரு செந்தில் ஜெகநாதன். அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய இயக்குனர் இருக்காரு. அவர் தான் இயக்குனர் ஆக போறாரு. நான் அவர் படத்துல நடிக்க போறேன். எப்படின்னா நாங்க வந்து தாமிரபரணி நதிக்கரையோட கதைகள் எழுதுவோம், அவர் வந்து காவிரி படுகை அந்த ஏரியாவுடைய கதை எழுதுவாரு. அவ்வளவு அற்புதமா ஒரு காட்சி படிமங்கள்லாம் கொண்டு வருவாரு. இன்னைக்கு இந்த பிரசாத் ஆப்ல இன்னைக்கு மேடையில நிக்கிறேன். ஒரு காலத்துல பிரசாத் ஆப் வாசல்ல தான் நின்னேன். உள்ள வர முடியாத ஒரு சூழலா நான் இருந்திருக்கேன் 8-10 வருஷத்துக்கு முன்னாடி. என்னை கைப்பிடிச்சு கூட்டு வந்து ஒரு முருகன் மந்திரம் சாரு, அவர் வந்து
கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து இன்னொரு மேடையில இதை பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா ஐயா நன்றி மறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லா இடத்துலயும் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, சாப்பாடு போடுறவங்ககிட்ட போய் முதல்ல பார்த்துட்டு, இந்த தம்பிக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுறாதுப்பா, இவனும் மீடியா தான் நல்லா எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வலைபேசி அந்தரன் சாருடைய வெப்சைட்டை ஓபன் பண்ணி காமிச்சு, சினிமாவுக்கு இந்த லாங்குவேஜ்ல எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தந்து, தத்தகாரத்தை எப்படி எழுதுன்னு சொல்லுவாங்க, தத்தகாரத்தை எப்படி எழுதணுங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்காரு முருகன் மந்திரம் சார். நல்ல பாடலாசிரியர், நல்ல வசனகர்த்தா, எனக்கு ரொம்ப அன்புக்குரியவர் அவரு. நிவாஸ் கே சாரை சந்திச்ச பிறகு என் வாழ்க்கையில என்னென்ன நடக்குது என்னோட மனைவிக்கு என்னோட வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த கேட்டுக்கள் அவளை ஈஸியா வேற யாருக்கும் கிடைச்சிருமான்னு தெரியல. எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை நிவாஸ் சார் கொடுத்தாரு. நிவாஸ் சாருக்கு நான் என்னைக்கும் அந்த ஒரு மேடை, தாய் கிழவிங்க ஒரு மேடை, அது வரைக்கும் எப்படின்னா ஒரு 10,000 15,000 ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா, தாய் கிழவிக்கு மேடைக்கு பிறகு போன் பண்ணி உண்மையிலே கேட்கறாங்க எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்ட்டு. இந்த எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் நிவாஸ் சார் தான். ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன். சுப்பிரமணியன் சிவானன் பொறுத்த வரைக்கும் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவர். அண்ணன் அண்ணனை பார்க்க, தம்பி இந்த வானம் உள்ள வரைக்கும் நம்ம வாழுவோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அண்ணன். அந்த பாசிட்டிவிட்டி அப்படி இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணனுடைய அன்புக்கு நன்றி. என் நண்பன் செந்தில்குமார். செந்தில்குமார் எப்படின்னா, எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டு. அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு 10 வயசுல இருக்கும்போது கிரிக்கெட்ல ஆடுதோம். அப்போ எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் அக்கா மாதிரி நிறைய அறிவுரை பண்ண கூட மீண்டு வந்தேன். அப்ப அப்படி ஏதோ ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிட்டு கிரிக்கெட் விளையாடும் போது எனக்கும் செந்தில்குமாருக்கும் சண்டை வருது. எங்க ஊருக்கு மேற்கு திசையில ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு. சண்டை வருது. சண்டையில கிடந்து நான் செந்தில்குமார் ஒரு மாதிரி பேசுறேன். அப்ப செந்தில்குமார் சொல்றான், ஜெகன் எங்க வீடு கிழக்கு இருக்கு. ஜெகன் காத்து கிழக்க தாண்டா அடிக்குது. நீ பேசுற வார்த்தைகள் எல்லாம் அந்த காத்து மூலமா உங்க வீட்டுக்கு தாண்டா போகுது. அவங்க கஷ்டப்படுவாங்கடா, நீ இப்படி பேசாத அப்படின்னா. இப்படி ஒருத்தன் பதில் சொல்லுவானா? நீங்க நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு மனிதனால பதில் சொல்ல முடியுமா? எவ்வளவு ஒரு மெச்சூர்டு, எவ்வளவு ஒரு நேர்மை, எவ்வளவு ஒரு நல்ல பண்பு இருந்தா அப்படி ஒரு பதில் சொல்லுவான். அந்த செந்தில்குமார் என்னுடைய நண்பன். இன்னைக்கு அவரு இன்கம் டாக்ஸ்ல அவர் இருக்கிற லெவலே வேற. அவருடைய பெரிய பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம், நம்ம வெளியில சொல்ல முடியாத ஆளுமைகளுக்கெல்லாம் அவர் பெரிய இடத்துல இது பண்ணிட்டு இருக்காரு. அவருங்க நண்பன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆருண் சார் எப்படின்னா, அவர்கிட்ட பாலாஜி சத்யவேல் சாரை பத்தி அமீர் சார் ஒரு வார்த்தை சொன்னார், சூட்டி ஸ்பாட்லஜி. எனக்கெல்லாம் சிரிக்க தெரியும் அப்படின்றது பாலாஜி சத்யவேல் சார் பேசின பிறதான்ப்பா தெரியும் அப்படின்னு ஒரு வாட்டி அமீர் சார் சொல்லியிருந்தாரு. அத மாதிரி ஆருண் சார் வாயை சிரிச்ச மூடே வேண்டாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சு நொடி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் சொன்ன மாதிரி அவருடைய படத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருப்பேன் நான். ஏதாவது ஒண்ணு கடைசி ஆடியோ லாஞ்சில பேசையாவது விட்டுருவாரு. ஒரு படத்துக்கு ஏதாவது ஒரு வேலை ஒரு படத்துல கொடுத்துருவாரு. இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஒண்ணு பண்ணியிருக்காரு. நல்ல நட்புக்கு சொந்தக்காரர். அந்த நட்புக்குள்ள அந்த கூட்டு பொண்ணு அன்னை கேஎஸ்கே செல்வாங்க. கேஎஸ்கே செல்வாங்க எப்படின்னா ஒரு பிஆர்ஓ, பிரபலமான பிஆர்ஓ. நல்ல போல்டா நாலு எதனாலும் ஓப்பனா பேசிடுவாரு. ஆமா அப்படின்னு, ஆமா ஜோசப் விஜய் தான் அப்படின்னு ஹெச் ராஜா ஐயாவுக்கு விஜய் சார் சொன்ன மாதிரி அண்ணன் எதுனாலும் ஆமாண்ணா அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஒவ்வொரு சினிமா ஆபீஸ் போயிட்டு அவருக்கு வாய்ப்பு கேட்க மாட்டாரு. ஜெகன் ஒரு பையன் இருக்கான், ஒண்ணு ஒரு பாட்டு கொடுங்க, இல்லைன்னா ஒரு பார்ட்டு கொடுங்க அப்படிம்பாரு. பார்ட்டுனா நடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படிம்பாரு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ராஜேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எங்க ஊர்ல இருந்து ரயில் ஏறி வந்திருக்கூடிய எங்களுடைய பாப்பா மைனி, ரொம்ப எப்படி சொல்றது, அந்த இன்னொரு சுமதி மைனியை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இன்னொரு அண்ணி வந்திருக்காங்க, பாப்பா மைனி. அவங்க எப்படின்னா, ஒரு ஒரு எந்த ஒரு ஆளுக்கும் நெகட்டிவா ஒரு வார்த்தை கூட செஞ்சிடக்கூடாது ஜெகன், யோசிச்சிடக்கூடாது அப்படிம்பாங்க. நான் சொன்ன இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆளை வரணும், அவங்க வரல, அவங்க மேல கோவமா இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் பரவாயில்ல அப்படி சொல்லி அப்படி ஒரு நேசத்துக்குரிய அண்ணி வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. என்னுடைய நிறைய பேர், எங்க சதீஷ், புகழ், அக்கு ஆறுமுகம் காஞ்சிபுரத்துல இருந்து அவர் வந்திருக்காரு, விந்தை மனிதன் ராமராஜன், ராஜாராமன், இப்படி நிறைய பேர் சொல்ல முடியாது, சாரி தப்பா நினைக்காதீங்க. நிறைய ஜெனிபர் காஸ்டியூமர், தமிழ் சினிமாவோட பிரபலமான காஸ்டியூமர் ஜெனிபர், ஒரு மெசேஜ் தான் போட்டேன், அவங்க வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் எப்போது எல்லா விழாவிலையும் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஏன்னா இயல்புல நமக்கு தங்கச்சி இல்லையே அப்படிங்கிறதுனால. அப்படி ஒரு தங்கச்சி தான் எனக்கு அன்னலட்சுமி. அன்னலட்சுமி எப்படின்னா, எனக்கு 8 வயசா இருக்கும்போது 5 வயசு. நான் 8 வயசுல ஊர்ல மேடையில நாடகம் தான் நடிக்கும்போது 5 வயசுல கை தட்டு வச்சேன். ஏன்னா எனக்கு சூப்பரா பண்ணுதீங்க அப்படின்பா. அத மாதிரி ஏதாவது மேடையில அம்மா கூடையில ஏதாவது மைக்கு பேசினோம்னா, ஜெகனே வேற லெவல்ல பேசுறீங்க அப்படின்பா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் எனக்கு கை தட்டிக்கிட்டே இருந்த தங்கச்சி. அந்த தங்கச்சியை கைத்தட்டு வாங்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எங்க அக்கா மேடையில இருக்க என் தங்கச்சி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வந்தாங்க. பேச தெரியாதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அதிக கைத்தட்டல் வாங்கினது அவங்க தான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமா பேசினாங்க, சூப்பரா பேசுனீங்க. அவங்களுக்கு நன்றி. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கிடுங்க.
அடுத்து லைவ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அமீர் சாருக்காக. மணி ரேகா 2 காதல் ஜோடி, காதலர்களாக கணவன் மனைவியாக 2 தமிழாசிரியர் 2 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அவங்க. அந்த மணியோடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு படமா எழுதலாம், ஒரு கதையா எழுதி வச்சிருக்கேன். நிச்சயமா அதை அடுத்து பதிவு பண்ணுவேன். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் ஐயா பொறுக்கணும்னு சொன்ன மாதிரி மன்னிச்சுக்கிடுங்க. அன்பும் நன்றியும். திருடா திருடியில் ரசிகர்களின் உள்ளத்தை திருடியவர் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு வெற்றி படம் தந்தவர், நட்புக்கு முன்னுரிமை தரும் நல்ல மனசுக்காரர் இயக்குனர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரசாத் இந்த தேட்டரு இது வரைக்கும் அதிகமான சினிமா விழாக்களை தான் சந்திச்சிருக்கு. முதல்ல ரொம்ப குறைவா சில இலக்கிய இந்த மாதிரியான மேடையாகவும் இது இருந்திருக்கு. அது ஜெகன் மூலமும் மீண்டும் நடந்திருக்குன்றதுக்கு ஜெகனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்தது அமீரன் சினிமா ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே அடி நொறுக்கி எடுத்துருவாரு. அடுத்தது இப்ப அரசியல் கருத்து வேற அப்பப்ப போட்டு மிரட்டி விட்டுட்டு இருக்காரு. அண்ணன் முதலாக ஒரு இலக்கிய விழாவுக்கு வந்திருக்காரு. அவருடைய பேச்சை தான் நான் இப்ப ஆர்வமா கேட்கணும்னு இருக்கேன். ஏன்னா நாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஹிம்ஸை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு நின்ன உடனே அண்ணன் ஏற்கனவே அவர் படிக்க மாட்டாரு. எல்லாமே என்னென்ன காதுல வாங்குறாரோ அதை வச்சு அடிச்சுக்குவாரு அவரு. இல்லைன்னா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாரு, செய்திகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதை வச்சு நொறுக்கி எடுத்துருவாரு. நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா, டே என்னடா இது, ஆளுக்கு என்னமோ ஸ்கூலுக்கு அந்த எக்ஸாமுக்கு போற மாதிரி கிளம்பிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த டைட்டிலை தவிர இந்த புத்தகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதான்னாரு. ஆனா எப்படியா இருந்தாலும் நீங்க தான் ஸ்கோர் பண்ண போறீங்க, நாங்க ஏதோ 4 கதை படிச்சிருப்போம், அதுவும் இந்த வர்ற ஐட்டங்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால இப்ப நம்ம புது ஐட்டத்தை இறங்கி ஆகணும். அதாவது அண்ணன் கவிதா பாரதி சொன்னாரு. கவிதா பாரதி அண்ணன் யாருன்னா ஈரோட்டில் இருந்து வந்த ஒரு இலக்கிய செல்வர். அவரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 எபிசோடுக்கு கதை திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ணவரு. இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற பல ஆளுமைகளோட பழகிறவரு, திரைப்படத்துறையில மிகச்சிறந்த கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருக்கிறவரு. அண்ணன் சொன்ன அவங்க அப்பா கதை இருக்குல்ல, என்ன கதைங்க இது, ஒரு படிக்க தெரியாத தந்தை எங்க பையன் புத்தகம் எழுதிட்டு போயிருக்கான்னு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. எங்க அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. வீடு கூட்டும் போது ஒரு சின்ன பேப்பர் இருந்தாலும் அவங்க தொடப்பத்தில் அதை கூட்ட மாட்டாங்க, அதை எடுத்து வச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பேப்பர்லாம் எடுத்து ஒரு பையில வச்சுக்குவாங்க, மற்றதெல்லாம் தான் கூட்டுவாங்க. நான் வந்த பிறகு அந்த பேப்பரெல்லாம் காட்டுவாங்க. அது எவ்வளவு சின்ன பேப்பரா இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்னப்பான்னு கேட்டுவாங்க. இல்லம்மா இதெல்லாம் ஒரு பில்லுமா அதுமா இதுமான்ன பிறகு அதை அவங்க குப்பையில போட மாட்டாங்க, என்னதான் குப்பையில போட சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இப்ப 86 வயசாகுது எங்க அம்மாவுக்கு. அவங்க எப்போதுமே ஒரு வெத்தலை பாக்கு பை வச்சிருப்பாங்க, ஒரு மஞ்சள் பை. அதுல இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வச்சிருப்பாங்க. அதுல எப்போதும் ஒரு பென்சில் வச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 வருஷமா அந்த பென்சில் இருக்கு. நான் எப்ப பார்த்தாலும் கேட்பேன், அதை அந்த வெத்தலை எல்லாம் மாற்றும் போதெல்லாம் அந்த பென்சிலை எடுத்து பத்திரமா அந்த பைக்குள்ள வச்சுக்குவாங்க. நான் கேட்பேன், ஒரு தடவை கேட்டேன், அம்மா ஏம்மா வெத்தலை பாக்கெல்லாம் வச்சிருக்கிறது ஓகே, அதுல ஒரு 50-100 ரூபாய் பணமும் இருக்கும், நீ ஏன் பென்சிலை வச்சிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, அப்பா யாராவது எழுத கேட்பாங்கல்லப்பா அப்படின்னாங்க. ஏமா உங்ககிட்ட எழுத இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் கேட்கலப்பான்னாங்க. அதான் அந்த பென்சிலின் கதை. அவங்களுக்கு இன்னும் ஆர்வம். இப்ப எனக்கு என்னன்னா, அந்த பென்சிலை எழுத கேட்க போற அந்த மனிதன் யார் அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வியா இன்னும் இருந்துட்டு இருக்கு. அது அவங்களுக்கு எப்படி இதுன்னு என்னால இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அப்படி ஒரு ஞாபகம் வந்துருச்சு, எங்க அம்மா ஞாபகம். அடுத்து இந்த தம்பி ஜெகனுடைய ஈரம் காயாத கதைகள். இதுக்கு முன்னாடி தம்பி எழுதப்படாத முகங்களாப்பா, ஆமா, அப்படி ஒரு சிறுகதை தொகுப்பு. இதுல ஒரு 9 கதைகள். எனக்கு என்னன்னா, எப்போதுமே நான் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இது யாருக்கு சமர்ப்பணம், இதுக்கு என்ன எண்ணுரைன்னு எழுதுவாங்க, அப்புறம் சில பேர் வாழ்த்துரை எழுதுவாங்க. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் படிப்பேன். இதுல தன் தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம்னு போட்டிருக்காரு அவர். அடுத்தது அவர் எண்ணுரையில
ஃபர்ஸ்ட் அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, ஜெகன் இந்த போஸ்ட்மேன் ரொம்ப நல்லவன், அடுத்தவருக்கு வந்த கடிதத்தை கூட என்கிட்ட தந்துட்டு போறான், எனக்கு தந்துட்டு போறான்ட்டு ஆரம்பிக்கிறாப்ல. மேத்தாவுடைய கொட்டேஷனோட ஆரம்பிக்கிறாப்ல. அதன் பிறகு நான் வந்து இந்த கதையில, அதாவது சுமதி மைனி அப்படின்னு ஒரு கேரக்டர் எழுதுறாப்பாங்க. அந்த கேரக்டர் என்ன சொல்றாப்லன்னா, இவர் தங்கை வந்து ஒரு 10 வயசுல இறந்துருது. அந்த சோகத்தை அவங்க அம்மாவால தாங்கவே முடியல. அவங்க அம்மா ரொம்ப மோசமாயிடுறாங்க. அந்த மைனி தான் வந்து எங்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு தாய் எனக்கு. அந்த சமயத்தில் எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டில் இருந்த அரிசியினுடைய ஒவ்வொரு அரிசியிலையும் எங்க சுமதி மைனி பேர் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா ஒரு உடம்பு, நீங்க எந்த நேரத்தில் வந்து ஒரு சிறந்தவர்களை கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்க உடம்பு சரியில்லா இருக்கும்போது தான் உங்க கூட இருந்து பார்த்துக்கிறவனை தான் நீங்க வந்து முக்கியமான நண்பனா நீங்க பார்க்க முடியும். அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. அமீரண்ணனுக்குலாம் அது ரொம்ப கனெக்ட் பண்ணும். ஏன்னா அவர்லாம் ஒரு மதுரை மருத்துவமனையில இருந்த ஒரு மாபெரும் கதை இருக்கு. அது திரைப்படத்தை விட ஒரு ஒரு பயங்கரமான கதை இது, பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது. அந்த மாதிரி அந்த மைனியை பற்றி எழுதினாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு அவரு, அதாவது எழுதுகிறதில் கரம் எனக்கு போதுமானது, ஆனால் இதை எழுதுறதுக்கு எனக்கு துணையா இருப்பது வரம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எழுதினாரு. அவங்க மனைவி குழந்தைகளை பத்தி எழுதினாரு. ஏன்னா ஒரு முன்னுரையிலேயே ஒரு மனிதனுடைய மனித நேயம், நன்றி உணர்வு, அடுத்தது நன்றி நிறைய பேர் எழுதுறாரு. அவரு இந்த என்ன பதிப்பகம், அந்திமழை பதிப்பகம், அதை பத்திலாம் நிறைய எழுதுறாரு, நன்றி எழுதுறாரு. ஏன்னா நான் வந்து எனக்கு முன்னுரையிலே ரொம்ப பிடித்த முன்னுரை வந்து சத்திய சோதனையில காந்தி எழுதுற முன்னுரை. பிரமாதமான முன்னுரை. அப்படி ஒரு முன்னுரையை நான் இது வரைக்கும் படிச்சதே கிடையாது. அதுக்கு பிறகு மிர்தாத்தின் புத்தகத்துக்கு ஓஷோ எழுதுறாரு. ஓஷோவே வந்து 500 புத்தகம் எழுதினவர். அவர் எந்த புத்தகத்துக்கும் முன்னுரை எழுதுனதே கிடையாது. மிகையில் நபி எழுதின மிர்தாத்தின் புத்தகத்துக்கு தான் ஒரே ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு ஓஷோ. தம்பி கூட இப்ப சமயத்துல பதிவு போட்டார் இல்லையா, மிர்தாத்தின் புத்தகம் உலகத்தினுடைய சிறந்த ஒரு 5-10 புத்தகத்துல அது ஒரு முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்துக்கு முன்னோர்ல என்ன எழுதுறாருன்னா, இப்படி இதை எப்படி இவனால எழுத முடியாது, நான் தானே எழுதியிருக்க முடியும், இவனுக்கு எப்படி யோசிச்சான் இந்த மிகைல் நபி, இந்த ராஸ்கல் எப்படி யோசிச்சான் அப்படின்றது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அந்த பொறாமையில தான் இந்த முன்னுரையை நான் எழுதுறேன். ஒருவேளை இந்த ராஸ்கல் இந்த புத்தகத்தை எழுதாமல் இருந்திருந்தால் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னுரையை முடிப்பாரு ஓஷோ. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வரி தான் எனக்கு ரொம்ப பிடித்த வரி. அந்த ஹீரோ சொல்லுவான், நான் மனிதர்களுடன் இருக்கும்போது கடவுள், நான் கடவுள்களுடன் இருக்கும்போது நான் மனிதன். ஒரு சூப்பரான கொட்டேஷன் எழுதியிருப்போம் அந்த ஹீரோ சொல்லுவான் ஒரு இடத்துல. அதுக்கு பிறகு ஓஷோ வந்து அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, எனக்கு பிடித்த 100 புத்தகங்கள்னு. அதை நீங்க அவசியம் படிக்கணும். அந்த புத்தகத்துக்கு அவர் ஒரு முன்னுரை எழுதுவார். அந்த புத்தகம் என்னன்னா, உலகத்தினுடைய மிகச்சிறந்த புத்தகத்தை அவர் பட்டியலிடுவார். 1 உலகத்தின் சிறந்த புத்தகம் தான், 2வது சிறந்த புத்தகம் தான், 3வது சிறந்த புத்தகம் தான் அப்படின்னு 100 புத்தகத்தினுடைய வரிசையை போடுவார். அதுல என்ன ஒரு பயங்கரம்னா, பகவத்கீதை 8வது இடத்துல இருக்கும், குர்ஆன் வந்து 4வது இடத்துல இருக்கும், பைபிள் வந்து ஒரு 10வது இடத்துல இருக்கும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகத்தை நீங்க எப்ப வரிசைப்படுத்தினாலும் அவனை நீங்க சமாளிச்சுக்க முடியும். ஒரு மத நூல்களை அவன் பட்டியலிடுறான், பகவத்கீதை 8வது இடத்துல வச்சிருக்கான். இப்ப வந்து இந்து மதக்காரன் கொதிப்பான்ல, இதெல்லாம் முடிச்சிருவாரு. முடிச்சுட்டு அவர் அந்த முன்னுரையில என்ன எழுதுறாருன்னா, இங்க பாருங்க, நான் வந்து இந்த முன்னுரையில நான் ஒரு பட்டியல் போட்டிருக்கேன்ல, இதுல என் புத்தகத்தை அங்க வச்சுட்டீங்க, உன் புத்தகத்தை இங்க வச்சுக்கிட்டேன்னு கூச்சல் இடக்கூடாது. யாருக்காவது திராணி இருந்தா என்கிட்ட நேரடியா விவாதிக்கணும், நேரடியா விவாதத்துக்கு வா. ஏனென்றால் இந்த ஓஷோ ஒரு 1,54,000 புத்தகங்களை படித்தவன். இந்த உலகத்தில் அதிக புத்தகங்களை படித்தவன் இந்த ஓஷோ தான். அவரே அறிவிக்கிறார். அதில் 1,00,000 புத்தகத்தை நான் பேரும் அதனுடைய கண்டென்ட் கதையை நான் சொல்ல முடியும். ஒரு 50,000 புத்தகத்தை நான்
கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு சொல்லுவேன். அதனால் இந்த உலகத்தின் அதிக புத்தகங்கள் படித்த ஓஷோ சொல்கிறேன், விவாதத்துக்கு நேராவா, சும்மா கூச்சல் போடக்கூடாதுன்னு இந்த முன்னுரையை முடிப்பார். அப்படி அந்த முன்னுரை வந்து ரொம்ப முன்னுரையிலேயே இந்த எழுத்தாளன் யாருன்ற காட்டிடுவாங்க. அப்புறம் ஜெகன் வந்து இது சிறுகதைன்னு என்னால சொல்ல முடியல. இது வந்து வைரமுத்தினுடைய இந்த குளத்தில் கல் எறிந்தவர்கள் எனக்கு ரொம்ப பாதிச்சது நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது. அதே மாதிரி ராஜமுருகனுடைய வட்டி முதலும், அதுக்கு பிறகு மாரி செல்வராஜனுடைய இல்ல மறக்கவே நினைக்கிறேன். இப்படியான தான் சந்தித்த மனிதர்களினுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். சந்தித்த மனிதர்களினுடைய தொகுப்பு. நான் இன்னொன்னு என்ன நினைப்பேன்னா, சிறுகதையை விட நீங்க சந்தித்த மனிதர்களுடைய அந்த அவங்ககிட்ட இருந்த கதையை எழுதுறான் பாருங்க ஒருத்தவன், அவன் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளனா நான் மதிப்பேன். ஏன்னா ஒரு கதை என்பது கற்பனையில் வருவது, ஆனா இன்னொரு மனிதன் இருக்கிற அந்த அவனுடைய அனுபவம், அவன் பார்த்தது, அவன் இறந்துட்டானா அவனோட போச்சு அது. அப்ப அவங்ககிட்ட இருந்து இருக்கிற விஷயத்த, இப்ப எங்க அம்மா அப்பாட்ட இருக்கிற கதை அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாத, அப்ப அவங்கள்ட்ட கதை கேட்டு நான் உள்வாங்கிக்கணும் அல்லது எழுதணும். அப்ப இன்னொரு சாமானிய மனிதன்கிட்ட இருக்கிற கதைகளை, அவனுடைய அனுபவங்களை எவன் உள்வாங்கி அதை சமூகத்துக்கு ஒரு படைப்பா தந்துட்டு போறானோ அவன் இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானவன். அப்படி ஒரு புத்தகம் தான் இந்த ஜெகன் எழுதியிருக்காப்புல. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் சொன்னாங்க இதுல வந்து அதிகப்படியான விஷயங்கள், அதாவது ஒரு அதிகப்படுத்தி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையா அழகா ரொம்ப இது பண்ணியிருக்காரு. எனக்கு இதே மாதிரி சமீபத்தில் எனக்கு பிடிச்ச புத்தகம் வந்து அண்ணன் சுகாவனுடைய மூங்கில் விகடனில் வந்தது, மூங்கில் மூச்சு. அது ரொம்ப இந்த இதே வட்டார வழக்கில் தான் இருக்கும். ரொம்ப அருமையான புத்தகம். எனக்கு இதுல எல்லா கதையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பா தீபாவளியை பத்தி, அப்பா தீபாவளி, அது பேரு அப்பா தீபாவளி. அது ரொம்ப, அதாவது முன்னாடிலாம், இப்பதான் நீங்க ட்ரெஸ் வாங்குறதெல்லாம் வந்து போனா வாங்கிக்கிறோம். ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி தீபாவளி பொங்கலுக்கு தான் சட்டை துணி, டவுசர். இன்னும் சொல்ல போனா சில எளிய குடும்பங்கள்ல யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதையே தீபாவளி பொங்கல் வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்தது தீபாவளி இரவு வரைக்கும் இந்த சட்டை வராதா அப்படின்ற போராடிய காலங்கள் உண்டு. பல எளிய குடும்பங்கள்ல சந்தையில பழைய சட்டை வைப்பாங்க. அந்த பழைய சட்டையை வாங்கிட்டு வந்து அயன் பண்ணி புது சட்டையாக போட்ட குடும்பங்கள் இருக்கு. அப்படி பல அந்த கஷ்டங்கள். அடுத்தது பலகாரம் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நீங்க ஸ்வீட் கடையில போய் வாங்கிக்கிறீங்கல்ல, அந்த வாழ்க்கை அப்படி கிடையாது. அப்ப அந்த பலகாரம் என்னென்ன பலகாரம் நம்ம வீட்டுல சுட போறாங்க, ஏன்னா பக்கத்துல இருந்து அதிர்ஷ்டம் வந்தோம், அங்க இருந்து சோமாசு வருவோம், இங்க இருந்து முறுக்கு வருவோம், இப்ப நம்ம வீட்டுல இருந்து என்ன கொடுக்க போறோம் அடுத்தவங்களுக்கு அப்படின்றதும் சின்ன பசங்களுடைய போராட்டம் வந்தோம். இந்த போராட்டத்தை அந்த கதையில அவங்க தங்கச்சி ஒண்ணு இருக்குங்க. அந்த தங்கச்சி ஜெகன் வந்து ஒரு 10 வயசு இருக்குமா பாப்பா உனக்கு, அவன் வந்து எனக்கு சட்டம் வேணும் உயர வாங்குறான். இவனுக்கு கீழே அந்த பாப்பா இருக்கு, அதுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவங்க அம்மா சொல்லுது, கீழே இருக்கிற பசங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறான், அப்பாட்ட காசு இல்லடான்னும் போது இவன் அடம் பிடிக்கிறான். அப்ப அந்த பாப்பா ஒரு இடத்துல வந்து அது இந்த உண்டியில சேர்த்து வச்சிருக்க காசை எடுத்துட்டு வந்து ஏதோ 10 ரூபான்னு நினைக்கிறேன், அதை உடைச்சி இவங்கிட்ட தரும். அண்ணா நீ வாங்கிக்கணும், சட்டை வாங்கிக்கணும்னு கொடுக்கும். அவன் தூக்கி போட்டு போயிடுவான். இப்படி, அதாவது என்னன்னு கேட்டா, முன்னெல்லாம் 10 குழந்தைங்க 10 குழந்தைய பெற்றுட்டாங்க. முதல் அண்ணன் தம்பியே வந்து எல்லா குழந்தையும் வளர்த்துருவான். அதாவது ஆளுக்கு ஒண்ணு இடுப்புல தூக்கி வச்சு போயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு பிள்ளைய நம்ம வளர்க்க முடியல. அப்ப அந்த 10 பிள்ளை 8 பிள்ளை 5 பிள்ளை இருக்கும்போது சென்டிமெண்ட் அப்படி இருந்ததுங்க. நான் என் தம்பிக்கு ஸ்கூல்ல இருந்து ஏதாவது வரும்போது இழந்த பழம் விழுந்திருக்கும், அதை என் தம்பிக்கு பொறுக்கி எடுத்துட்டு வருவேன் நானு. என் தம்பி, நான் ஒரு 2 தின்னுட்டு இன்னும் 2 சாப்பிடலாம் நானு, ஆனா என் தம்பிக்கு எடுத்து வருவேன் நானு. என் தம்பி எங்கேயாவது போவான், அவன் கலாக்கான எங்கேயாவது சாப்பிட்டுட்டுவான், எல்லாம் 1 வயசு 2 வயசு வித்தியாசம் தான், அவன் எனக்கு எடுத்துட்டு வந்து தருவான். எவ்வளவு சென்டிமெண்டா இருந்தது. இப்ப எதுவுமே ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு அவனுக்கு எது சென்டிமெண்டா நினைப்பானுங்க, அவனுக்கு என்ன உறவுகளுடைய அர்த்தம் தெரியும்னு எனக்கு புரியல. சோ இந்த அப்பா தீபாவளியில செம்ம சென்டிமெண்ட் இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உறவுகளுடைய மேன்மைகளும் அடுத்தவங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்கணும்ன்றதும் ரொம்ப அற்புதமா இருக்கு.
இந்த மாதிரி படைப்புகளை ஜெகன் இன்னும் நிறைய வழங்கணும். இப்போ அண்ணன் யாரோ சொன்ன மாதிரி இயக்குனராக வேற வருவதா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் வெற்றி அடையிட்டோம். அவர் தயாரிப்பாளராக கூட வரட்டும், இன்னும் பல படங்களை ரிலீஸ் கூட பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாமே இங்க சமுதாயத்துக்கு தேவைதான். தம்பி வளர்ந்தால் சினிமா வளரப்போகுது, நாங்கெல்லாம் மகிழ்ச்சி அடைய போறோம். அடுத்தது தலைமை குருவாக இருக்கிற அமீரனுடைய அந்த இலக்கிய சொற்பொழிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரியே யாருப்பா இன்னும் 2 பேரா? நன்றி, வணக்கம். 1200 புத்தகம் இப்ப மாதிரி பிஓடி கிடையாது. இப்ப 50 புத்தகம்லாம் போட முடியாது. 1200 புத்தகம் ஒரு பதிப்பு. அந்த 1500 புத்தகங்களில் 1000 புத்தகம் இலவசமாக நண்பர்களுக்கு கொடுத்தோம். 200 பத்திரிகை மதிப்புரைகளுக்காக அனுப்பப்பட்டது, ஒன்லி வரல. அந்த 1000 புத்தகம் நான் இலவசமாக கொடுத்ததில் ஒரு 200 புத்தகம் நான் கொடுத்திருப்பேன், 800 புத்தகம் எங்க அப்பா கொடுத்திருப்பாரு. எங்க அப்பா அந்த புத்தகங்களை தினமும் ஒரு 10 புத்தகத்தை பையில போட்டுட்டு சைக்கிள்ல வச்சுக்கிட்டு போற இடத்துல எல்லாம் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்திருப்பாரு. என் பையன் புத்தகம் எழுதியிருக்கான்னு. செய்தி என்னவென்றால், எங்க அப்பாவுக்கு படிக்க தெரியாது. அப்போ ஒரு படிக்க தெரியாத அப்பாவிற்கு ஒரு மகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான் என்பது மிகவும் பெருமைக்குரிய செய்தியாக இருந்தது. இந்த மேடையில் இந்த எழுத்தாளரின் தந்தையையும் தாயையும் அழைத்து இந்த புத்தகத்தை கொடுக்க வைத்ததை தவிர அதை விடவும் சிறப்பான எந்த பெருமையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இந்த மேடையில் எல்லாரும் அவரும் திருநெல்வேலிக்காரரும் நானும் திருநெல்வேலிக்காரரும், ஒருத்தன் ஆதார் கார்டில் திருநெல்வேலியை காட்டிக்கொண்டே இருந்தார்கள். மன்னிக்கவும், நான் திருநெல்வேலிக்காரன் இல்லை. நானும் தோழர் அமீரும் மட்டும்தான் திருநெல்வேலி இல்லைன்னு நினைக்கிறேன். தம்பி முருகன் மந்திரம் பேசும்போது சொன்னாரு, வட்டார வழக்கை பற்றி அவர் இங்கே தொடங்கினாரு. முதலாக எழுத்தில் வட்டார வழக்கு என்பது கோவையில் தான், அந்த கோவை மொழியில் தான் தொடங்கியது. ஆர் சண்முகசுந்தரம் எழுதிய நாகம்மாள், மக்களை பெற்ற மகராசி என்கிற திரைப்படத்தில் வட்டார வழக்கு முதலில் கோவை வட்டார வழக்கு தான் வந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன எப்படி இருக்குன்னா, வட்டார வழக்கை பேசுவது என்பது கேலிக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அது திரும்ப திரும்ப கிண்டல் பண்றதா இருக்கு வட்டார வழக்கு என்பது. ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒரு சமையல் கைமணம் உண்டு. ஒவ்வொரு சமையலும், ஒவ்வொரு வைக்கிற ரசம் என்பது வெறும் புளியையும் தக்காளியும் கரைச்சி வைக்கிறது தான். ஆனால் ஒவ்வொரு அம்மாவினுடைய ரசத்திற்கும் ஒரு சுவை உண்டு. ஆனால் நண்பர்களே, ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும் அம்மாக்களின் சுவையை எல்லாம் கொன்றுவிட்டன என்பதுதான் சோகம். அப்படித்தான் வட்டார வழக்குகள் இல்லாமல் போனது ஒரு மொழியினுடைய மிகப்பெரிய இழப்பு என்று நான் கருதுகிறேன். வட்டார வழக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்ல பேசினாலே, தமிழ்ல எழுதினாலே நீங்க பூமர். நீங்கள் தமிழை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். ஏஎம்எம்ஏ அம்மா தான் இன்றைக்கு இருக்கிற மொழி, அதுதான் ஜென்சி மொழி என்கிற இடத்தில் நிற்கிற நேரத்தில் தம்பி அவனுடைய மொழியில், அவனுடைய ஊரின் மொழியில் இந்த கதைகளை எழுதியிருக்கிறான் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது. தம்பி செந்தில் ஜெகநாதன் சொன்னார், இது கீரா கதைகள் மாதிரி இருக்கு அப்படின்னு. செந்தில் ஜெகநாதனுடைய மழைக்கண் என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை படித்துவிட்டு, எனக்கு தம்பி தெரியாது, செந்தில் தெரியாது, இப்போது வரைக்கும் அவரை எழுத்தாகத்தான் எனக்கு தெரியும். அவர் சொன்னாரு, இந்த கதைகள் ஒரு தாத்தாவும் பாட்டியும் சொல்வதை அருகில் இருந்து சொல்கிற கதைகள் போல் இருக்கிறது என்று அவர் சொன்னார். அது சொல்லுற போது இன்னும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த தாத்தாவின் சுருட்டு வாசனை இந்த எழுத்தில் மணக்கிறது என்று சொன்னார். நான் அதை வழிமொழிகிறேன். எனக்கு ஜெகனை எப்படி தெரியும்னா, வெறும் சிரிப்பாக மட்டும்தான் தெரியும். எனக்கு அவர் பின்னாடி நின்று அந்த சிரிப்பு தான் ஜெகன். நான் அவரை சில படங்களில், நான் நடிக்கப் போகிற படங்களில் பார்த்திருக்கிறேன், அங்கங்க நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேனே தவிர உங்கள் எல்லோருக்கும் உள்ள நெருக்கமான உறவு அவரோடு எனக்கு கிடையாது. ஆனால் பார்க்கிற போதெல்லாம் ஒரு 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் பழகியது போன்ற ஒரு அன்பும் நட்பும் அவரிடம் இருப்பதுதான் ஜெகனின் சிறப்பு. நண்பர்களே, கொடைக்கானலில் மதிகெட்டான் சோலை என்கிற ஒரு இடத்தை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டிற்குள் உள்ளே சென்று விட்டால் வெளியே வருவதற்கு வழி தெரியாது. நீங்கள் திரும்ப திரும்ப சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த மதிகெட்டான் சோலையினுடைய சூட்சுமம். இந்த திரைத்துறையும் மதிகெட்டான் சோலைதான்.
இதற்குள் நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டால் இதிலிருந்து எப்படி வெளியேறுவது அல்லது அதனுடைய மையத்தை எப்படி அடைவது என்பது மிகவும் சிக்கலான ஒரு கதை. நீங்கள் இந்த துறையில் பெரும் புகழை, பெரும் பேரை, பெரும் பாராட்டுகளை, பெரும் வாழ்த்தை பெற வேண்டுமானால் நீங்கள் வணிக ரீதியாக பெருவெற்றியை பெற்றிருக்க வேண்டும், அல்லது நீங்கள் செத்து போயிருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களை பற்றிய பெருமைகளை பேசுவார்கள். இந்த துறை எத்தனையோ பேரை அதற்குரிய தகுதி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உயர்த்தி இருக்கிறது. இந்த துறை முதல்வர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த துறை சத்யேந்திராக்களை கொண்டிருக்கிறது. இந்த துறையில் ஒருவன் நுழைகிறான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையினுடைய தற்கொலை முயற்சி என்று நான் கருதுகிறேன். அனுபவத்திலிருந்து இதை எதையுமே நான் ஒரு நெகட்டிவ்ல சொல்ல. இந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பது இது முதல் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது சொல்லுவாங்க, வாக்கரிசி போட்டு போனோம்னு. இந்த துறையில் வருவது அப்படித்தான். பெரு வெற்றிகளை தெரியும், வெற்றி பெறாதவர்களை தெரியாது. இது வழக்கமா எல்லாரும் சொல்றது, இந்த துறையில் இருக்கும்போது காலாட்டிகிட்டே இருக்கணும். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழியறதுன்னு அழியாத சொத்து இருந்ததுன்னா அதை அழிக்கிறதுக்கு 2 வழி உண்டு. ஒன்று, ஆட்டை அடிச்சு கூறு போடு. அதாவது ஆட்டை அடிச்சு 100 ரூபா, 10 ரூபா கூறு, 10 ரூபா 100 ரூபா கூறா போடும், திருப்பி வசூலாகாது, அவன் சொத்து அழிந்துடும். அப்படியும் அழியலைன்னா அரிசி எடுத்து கடன் போடுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தன் இந்த துறையில் சினிமாவுக்கு வர்றதே பெருசு, எழுத்தாளனாவது அதை விட 2வது, இரண்டையும் மிகவும் லாபகமாக, மிக திறமையாக, மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற தம்பி ஜெகன் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். ஒவ்வொரு கணமும் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்ற நாட்களில் ஒவ்வொரு துறையிலும் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிற தம்பியை நான் வாழ்த்துகிறேன். செந்தில்குமார் ஐஆர்எஸ் பேசினார். பேசும்போது இதை நாவல் நாவல் என்று சொன்னார். இந்த நாவல் எனக்கு பிடித்திருக்கிறது, இந்த நாவலினுடைய வரிகள் எனக்கு பிடித்திருக்கிறது என்றார். இந்த கதைகளை அவர் நாவல் என்று சொன்னது எனக்கு பிடித்திருக்கிறது. ஒன்றினுடைய தொடர்ச்சியாக எல்லா கதாபாத்திரங்களும் ஏதோ ஒன்றினுடைய தொடர்புடையதாகத்தான் இதில் இருக்கிற 9 கதைகளும் அமைந்திருக்கின்றன. அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறதுக்குள்ள அது முன்னாடியே வந்துச்சு, வெளியீட்டு விழா தேதி தெரிஞ்சிருச்சுன்னா கரண்ட் சார்ஜ் கட்டுறதுக்கு இன்னும் 4 இருக்குன்னு நினைக்கிற மாதிரி, இன்னும் 4 இருக்குன்னு கட்டிக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஃபீஸ் கேரியரை பிடுங்கிறது தான் போய் முடியும். கட்ட மாட்டேன் கடைசி நாள் வரைக்கும். அப்படிதான் அந்த புத்தகம் என்னை சுத்தி சுத்தி என் கைக்கு வருவதற்கு இன்று காலை தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் 9 கதைகளையும் நான் உட்கார்ந்து படித்து விட்டேன். சுட சுட படிச்சிருக்கேன். இந்த காளி கதையை பற்றி இதுல இருக்கிற சில கதைகளை தொட்டு செல்ல வேண்டும். என்னன்னா, இந்த ஆடியோ ரிலீஸ்ல அந்த படத்தினுடைய சிறப்புகளை பற்றி ரொம்ப பேசிட்டே இருப்போம். ஆனால் எதிரில் இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு, ரிலீஸ் ஆகாத படம். அதுபோல ஒரு புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவில் இந்த கதைகளை, இதன் சிறப்பை பற்றி பேசுவது, உங்களுக்கு இதை படிச்சிருக்க மாட்டீங்க, படிச்சவங்க இதை பத்தி சொல்லுவாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. இந்த 2 இடத்துலயும் நம்பத்தகாத வார்த்தைகளா உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். ஆனால் நான் உத்தரவாதம், இந்த கதைகள் நம்ப தகுந்தவை. கதை எழுத்தாளன் என்பவனை நான் இங்க எழுத்தாளன் என்னன்னா, பெரிய என்ன சொல்றது, மெய்யறிவு, முழுமை அறிவு, அந்த அறிவு, இந்த அறிவு, எல்லா இளவும் எழுத்தாளனுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எழுத்தாளனுக்கு எதுவுமே தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். எழுத்தாளனுக்கு ஒரு சமூக நோக்கம் இருக்க வேண்டும், எழுத்தாளனுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும், எழுத்தாளனுக்கு ஒரு நேர்மை இருக்க வேண்டும், எழுத்தாளனுக்கு ஒரு உண்மை இருக்க வேண்டும். அது அந்த கிராஃப்ட் தொழில்நுட்பம் எல்லாம் 2ஆம் பட்சம் என்று நான் கருதுகிறேன். எதற்காக எழுதுகிறான், அதை எதை சொல்கிறான் என்பதுதான் அந்த எழுத்தாளனுடைய பாராட்டுதலுக்குரிய அடிப்படை என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் ஜெகன் மிக நேர்மையாக தான் பார்த்த செய்திகளை, தான் பார்த்த நீதிகளை, தான் பார்த்த அநீதிகளை இதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த காளி கதையை பத்தி சொன்னாங்க. காளி கதை என்பது ஒரு 33 வயது வரைக்கும் பருவம் அடையாமல் இருக்கிற ஒரு பெண், நல்லபாடனுடைய மகள் நல்லமாடன். அந்த கதை நீங்க படிச்சிட்டீங்களோ? பேசவே வேண்டாமா? நல்லமாடனுடைய நண்பன் சீனி என்கிற துணி துவைக்கிற தொழிலை செய்கிற வண்ணார் சமூகத்தை சேர்ந்த சீனி என்பவர் நல்லபாடனுடைய நண்பர். அந்த ஊரில் இவங்க 2 பேரும் பழகிறது யாருக்கும் பிடிக்காது. அந்த சீனிக்கு மேன்மையான ஒரு குணங்கள் இருக்கின்றன.
இந்த சீனி என்னன்னா, ஏதாவது ஊரில் நல்ல செய்தி என்றால் அவர் தான் போய் சொல்லிட்டு வரணும். நல்லபாடனுடைய அண்ணன் வைத்தி வைத்தி ஒரு ஜாதி சங்கத்தினுடைய தலைவராக இருந்து ஜாதியை முன்னிறுத்தி பேசி கொண்டிருக்கிற, அதன் மூலம் தனக்கு ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிற, இன்றைக்கு இருக்கிற பல தலைவர்களை போன்ற ஒரு உள்ளூர் தலைவன் தான் வைத்தி. நண்பர்களே, மொழி தோன்றி, இந்த சமூகத்தினுடைய நாகரிகம் தோன்றி, அல்லது ஒரு 2000-3000 வருடங்களுக்கு பிறகும் நாம் நம்முடைய துன்பங்களின் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் மீண்டும் மீண்டும் ஜெகன் போன்ற எழுத்தாளர்கள் திரும்ப திரும்ப ஜாதி இல்லை, ஜாதியின் வழியை எழுதுவது என்பது மிகவும் அருவருப்பானதாக எனக்கு தோன்றுகிறது. எழுதுறது அருவருப்பு இல்லை, அந்த சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம்தான் சாதி 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 என்கிற தொடர்ந்து அதனுடைய இழிவுகளை பேசிக் கொண்டிருப்பது? இதில் ஜாதி மீறி திருமணம் செய்து கொண்ட ஒரு தம்பதியரை உயிரோடு கொளுத்துகிறான் சொந்த பெரியப்பா. அதான் அந்த காளியினுடைய கதை. கதையினுடைய உள்ள எல்லாம் நீ சொல்லிக்கின தம்பி. அந்த காளியை கதை ஒரு பாட்டி சொல்ற மாதிரியான கதை. கொளுத்திய பிறகு அதனுடைய இறுதி வரியாக தம்பி ஜெகன் எழுதுகிறார், கொளுத்திட்டாங்க. அந்த சீனியனுடைய வீட்டிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை அந்த கோயிலுக்கு போகிறது, ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறது. இவர்களை கொளுத்திய தீ அந்த சுரங்கத்தின் மூலமாக சென்று, அதன் வழியாக சென்று அந்த தெய்வத்தையும் எரித்திருக்கிறது என்பதை அவர் இந்த கதையில் செய்தியாக சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் புத்தலூர். அந்த கடைசி பத்தியில் இவர் எழுதுகிறார், உடனே புத்தலூர் மண்ணை போய் பார்க்கணும் போல இருந்துச்சு சொல்லிட்டு, அந்த ஊரு அதுக்கு பிறகு எப்படி அழிஞ்சதுன்னு சொல்ல, எரிஞ்ச பிறகு அந்த ஊரும் அழிந்து விடுகிறது. எப்படி அழிஞ்சதுன்னு பாட்டியும் சொல்ல, நானும் கேட்கல. காளியும் சீனியும் வாழாத ஊரு எப்படி அழிஞ்சிருந்தா என்ன? ஆனா ஒண்ணு, சாதிக்காண்டி உசுறுவலை அழிச்ச ஊரு எதா இருந்தாலும் அழிஞ்சேதான் தீரும் என்று சொல்கிறான் தம்பி. அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய அறம்பாடலாக இருக்கிறது, இந்த சமூகத்திற்கானது என்பதுதான் ஜெகனுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அடுத்த கதை அவர் சொல்லிட்டு போனாங்க, அனிதா. அனிதா என்ன பேர் அது? இங்க அனிதான்னு ஒருத்தி. என்னன்னா, ராக்கி என்கிற ஒரு அண்ணனும் அவர் பழகிய மணி அப்படிங்கிறவரும் வியாபாரத்திற்காக கேரளாவுக்கு போறாங்க. கேரளாவில் போய் அங்க தங்கியிருக்காங்க. ராக்கி என்பவர் அந்த 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 வயதுக்குரிய ஒரு பக்குவத்தோடு இருப்பவர். மணி என்பவன் ஒரு இளைஞன். அவன் அந்த இளமைக்குரிய எல்லா ஆசாபாசங்களும் அவனுக்கு இருக்கிறது. அந்த ஒரு பெரியவர், ஒரு பாட்டியும் தாத்தாவும் அந்த ஊர்ல இருக்காங்க. அவருடைய மகன்கள் இருவரும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். சும்மா இருக்கிறமென்னு அந்த வீட்டினுடைய ஒரு அறையை அவர்கள் வாடகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறையில் தான் இந்த ராக்கியும் மணியும் இருக்கிறார்கள். ஒரு சின்னதா அந்த வீட்டுல வேலைக்கு வந்து போகிற பாத்திரங்களை கழுவக்கூடிய ஒரு பெண் வருகிறார். அவர் பெயர் அனிதா. இந்த மணிக்கு அனிதாவை பார்த்தோன்னே பிடிச்சு போயிடுது. ராக்கி சொல்றாரு, இந்த வேலையில அங்க வச்சுக்காதரா, பொழைக்க வந்த ஊர்ல பேசாம இரு, அந்த பொண்ணு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப கல்யாணம் எப்படி நிச்சயமாயிருக்குன்னா, அந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை, அவள் ஒரு அனாதை. இன்னொரு பாட்டி வீட்டுல தங்கி, பாட்டினா தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கிட்டு இவள் வேலை செய்து அவர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள். அவ தன் கல்யாணத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு நகை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கா. அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வர்றாரு. மாப்பிள்ளை வரும்போதெல்லாம் இந்த அனிதாவனுடைய முகம் மாறும். அந்த மாப்பிள்ளையை அவளோடும் ஆசையோடும் பார்த்து கொண்டிருப்பாள். ஆனால் அந்த மாப்பிள்ளை இவன் மூஞ்சியை பார்த்தா அவன் இவன் போட்டிருக்கிற நகையை பார்த்துட்டு இருக்கான். அந்த நகைக்காகத்தான் திருமணம் செய்து கொள்கிறான் என்பதுதான் அதில் இருக்கிற அடிப்படை. அப்ப இந்த மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணு மேல ஆசை வருது. இல்ல இவளை கல்யாணம் பண்ணிடணும்னு தோணுது. அவன் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா, எப்படி இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை இவளுக்கு பொருத்தமானவளா இல்லை, இவன் நகைக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ இவளை போற்றுகிற எனக்கு தான் இவன் சொந்தமாகணும் அப்படிங்கிறது இவனுடைய நீதியா இருக்கிறது. இந்த திருமணத்தை நிறுத்துவதற்கு அவன் தேர்ந்தெடுக்கிற வழி என்னன்னா, இந்த நகைக்காகத்தானே அவன் கல்யாணம் பண்றான். அந்த நகையை நம்ம எடுத்துட்டோம்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நம்ம ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது இவனுடைய உண்மை முகம் இந்த அனிதாவிற்கு தெரிந்திருக்கும். அதுக்கு பிறகு அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு ஒரு நள்ளிரவில் அவள் வைத்திருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விடுகிறாள். ஓடி வந்துட்டான், ஊருக்கு வர்றான்.
ஊரில் இருக்கிறதுல ஏதோ பிரச்சனை, சின்ன சிக்கல்கள், ஒரு வழக்கில் அவன் மாட்டிட்டு சில வருடங்கள் அவன் சிறைக்கு சென்று விடுகிறான். ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு அவனுக்கு அனிதாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு தங்கியிருந்த வீட்டிற்கு போகிறான். அனிதாவை பற்றி கேட்டால் யாருக்கும் அனிதாவை பற்றி தெரியவில்லை. அந்த கல்யாணம் நின்று போச்சுங்கிறது மட்டும் தெரியுது. ஒரு 4 நாள் தேடி 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 பார்த்துட்டு கிடைக்காத, அனிதாவை பற்றி எந்த செய்தியும் தெரியாத சூழ்நிலையில ஒரு டீ கடையில வந்து டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு இவன் தற்செயலாக திரும்பி பார்க்கிறான். அங்கு அனிதாவினுடைய படம் புகைப்படமாக மாலையிட்டு மாட்டப்பட்டிருக்கிறது. இவன் என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த நகையை, அந்த படத்தின் ஏற்கனவே எடுத்துட்டு போன நகையை, மூட்டையை அந்த படத்தின் கீழ் வைத்துவிட்டு பேசாமல் வந்து விடுகிறான் என்பதாக அந்த கதை. உண்மையிலேயே அந்த கதை ஒரு திரைப்படமாக வருமானால் அது மிக நல்ல திரைப்படத்திற்கான கூறுகளை அந்த படம் கொண்டிருக்கிறது. இந்த கதையில என்ன, இவரு இதுல எழுதுறதுல எல்லாமே இவர் 2 செய்திகள். ஒண்ணு என்னன்னா, இவர் ஒரு கதை சொல்றவரா இல்லாம யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய கதையை, இல்லை இவர் முன்னால் நடக்கக்கூடிய கதையை ஒரு பார்வையாளராக பார்த்து பதிவு செய்வது இந்த கதையினுடைய ஒரு பாணியாக இருக்கிறது. அது ரொம்ப இயல்பா இவர் கதைக்குள், அவர் நம்ம செந்தில் சொன்ன மாதிரி எந்த செய்தியும் சொல்லாமல் கடைசி வரியில் கதையை முடித்துவிட்டு இதில் எது நீதி என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு வருகிறார். அப்ப அந்த படைப்பில் படிக்கிறவர்களுக்கும் ஒரு பங்கை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அது மிக நல்ல உத்தியாகப்படுகிறது. மிக எளிமையாக, எந்த பாசகங்களும் இல்லாமல் இந்த கதை இருக்கிறது. பச்சை சட்டை மஞ்சள் சட்டைன்னு ஒரு கதை. பருவச்சட்டை, பச்சை சட்டையும் பருவச்சட்டையும். அந்த கதையில ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு நண்பன். அவன் நண்பன் யாருன்னா, அவன் பேர் கோல்டு. இந்த பொண்ணு அவன் தங்கமணி, அவன் பேர் கோல்டுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் அவன் சிரிக்கிறான். சிரித்ததற்காக அந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து இந்த பையனோட அம்மாட்ட கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு போறாங்க. இவன் போய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அவன் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது, நான் சிரிச்சேன், அதுக்கு வந்து சத்தம் போட்டாங்க. அதே மாதிரி அவர் மனுஷன் வந்து சிரிச்சதுக்கு இவன் என்னன்னா, இவன் எது செய்தாலும் அதனுடைய அவன் பக்கமாக நின்று வாதாடக்கூடிய ஒரு நண்பன் வந்து கோல்டு. அது ரொம்ப அபூர்வமான நண்பன் அது அமைவது. இப்ப சொல்றாரு, இந்த மாதிரி சரிடா, நீ ஏன்டா அவளை வந்து காதலிக்க கூடாது, இல்லைன்னா அது அவளுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, பரவாயில்ல நீ சொல்லிட வேண்டியது தானே, அவளுக்கு வந்து ஒரு 2 வயசு என்னோட அதிகமா இருக்கண்ணே, பரவாயில்லடா அதனால என்ன அப்படிங்கிட்டாரு. அதாவது எனக்கு எங்கள் ஊரில் இருந்து படிக்க வந்த முருகன் மந்திரம் சொன்ன மாதிரி அந்த தேவதை கதைகள்ல ஒரு கதையை நான் சொல்ல, படிக்க வந்த ஒரு பொண்ணு எனக்கு தெரியும், ஊர்லயே தெரியும். அவங்க இங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க பல்கலைக்கழகத்தில். நான் அவ்வப்போது கடிதங்கள் எழுதுவது வழக்கம். அப்போதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து பேஜர் இல்லை, செல்போன்லாம் இல்லை, கடிதங்கள் எழுதி இங்கிருந்து எங்க நீங்க வந்து சைதாப்பேட்டையில இருந்து ட்ரிப்ளிக்கு எனக்கு கடிதம் போட்டுறது, அங்கிருந்து பதில் வரும். அந்த பதில் வந்து நீங்கள் சொல்வதை எதையுமே அந்த கடிதத்தில் மறுத்ததே இல்லை. ஆனா நேர்ல பார்க்கும் போதெல்லாம் வந்து, அண்ணா படிச்சேன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்கண்ணா. எனக்கு ரொம்ப குழப்பம். அப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு போதகர் இருந்தார், இன்னும் இருக்காரு, அறிவுமதி. ஆனா இந்த மாதிரி ஒரு சிக்கல், நான் எழுதுகிற எதையும், நான் வந்து காதலா தான் எழுதுறேன், எதையுமே மறுக்கல, எல்லாம் பிடிச்சிருக்குது அண்ணான்னு சொல்றாங்க, இது என்னென்ன பண்றது என்ன? தம்பி, அண்ணா என்று அழைக்கிற காதல் எல்லாம் அத்தான் என்று முடியும், அத்தான் என்று அழைக்கிற காதல் எல்லாம் அண்ணா என்று முடியும், நீ இதை வந்து தொடர்ந்து பண்ணுங்க. அந்த மாதிரி அறிவுமதி அண்ணன் மாதிரி அது கோல்டு. இப்ப என்னன்னா, திருவிழால போய் நீ திருச்செந்தூர் கோயில்ல திருவிழாவில் அவளை பார்த்து நீ நேரடியா பேசிடுறா, சிரிக்கிறது இதெல்லாம் வேண்டாம், பேசிடு. எனக்குமே நான் அப்பப்ப பார்த்தேன் வந்து உன்னை காதலிக்கிறான்னு தான் தோணுது. சரி, இப்ப திருச்செந்தூர் திருவிழாவுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த கோல்டு சொல்றாரு, அது ஒரு காதலர் தினம், காதலர் தினத்துல போய் காதல் சொல்லும் போது பச்சை சட்டையை போட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் முடிவு பண்றாரு, பச்சை சட்டை தான் காதலை சொல்வதற்கு சரியானது, அது சொன்னாதான் அந்த காதல் வெற்றி அடையும் சொல்றாரு. தம்பிகிட்ட ஒரு பச்சை சட்டை வாங்குறதுக்கு காசு இல்லை, எப்படியே காசை தயார் பண்ணிட்டு அந்த ஊர்ல பழைய சட்டைகள் விற்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பார்த்தா பச்சை சட்டை தவிர எல்லா நிறங்களிலும் இருக்கு. அவன் சொல்றான், மஞ்சள் நிறம் உனக்கு எடுப்பா இருக்கு, அதை போட்டு போ.
நிலைமை புரியாம வேற சொல்லிட்டு இருக்கான் போய் வேறொரு நண்பர்கிட்ட அவருடைய சட்டையை இரவல் வாங்கி பச்சை சட்டையை போட்டு தம்பி போறாரு. தம்பின்னு சொல்றது உங்களுக்கு இல்ல, அது கதையில் இருக்கிற தம்பி. அந்த தம்பி போய் பார்த்து காதலிகள்லாம் சொல்றாங்க. சொன்ன பிறகு அவ கேட்கிறா, உனக்கு என்னடா வயசு, எனக்கு என்ன வயசு? நான் உன்னை பார்த்து சிரிச்சதெல்லாம் வாஸ்தவம். நீ என் தம்பி மாதிரி இருந்த, அண்ணா தம்பிங்கிற காதல் அப்படியே தான் இருந்திருக்கு. என் தம்பி மாதிரி இருந்தான்னு சிரிச்சேன். நீ எந்த நினைப்புலடா என்னை வந்து காதலிக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு தம்பி கலகலத்து போய் விடுகிறது தம்பியின் காதல். சொல்றான், இன்னொன்னு இருக்கு, அது நான் மூலமா தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து இப்படி சொன்ன பிறகு சொல்லாமா வேண்டாமான்னு தெரியல. உங்கூட வர்றான்ல கோல்டு, அவனைத்தான் நான் காதலிக்கிறேன், முடிஞ்சா போய் சொல்லு. அந்த கதை எப்படி முடியும் என்றால், நான் மொட்டை அடிப்பதற்கான டிக்கெட்டை வாங்கிட்டு போய் வரிசையில மொட்டை அடிக்கிறதுக்கு நின்ன அப்படின்னு அந்த கதை முடியும். மொட்டை அடிக்கணும். ஆமாமா, அந்த கோல்டு சொல்லியிருப்பாரு, உன் காதல் நிறைவேறுச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு. இப்ப அவன் காதல் நிறைவேறதுக்கு மொட்டை அடிக்க நிக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி பல தளங்களிலும் ஒரு இயல்பான எழுத்துகளில் மெல்லிய நகைச்சுவையோடு, செந்தில் சொன்ன மாதிரி பகடியோடு, இந்த இந்த மனிதர்கள் அத்தனை பேரையும் இதை படிச்சா இப்படி ஒருத்தரை நம்ம பார்த்திருக்கிறோமே அப்படின்னு தோணும். இவர்களை கதையாக்க நமக்கு முடியல. தம்பி ஜெகனுக்கு தெரிந்திருக்கிறது, ஒரு பாடலாசிரியராக மட்டுமல்ல, நடிகராக மட்டுமல்ல, எழுத்தாளராக மட்டுமல்ல, அவர் நினைத்தால் ஒரு நல்ல வெற்றிகரமான இயக்குனராக வருவதற்கான அனைத்து சான்றுகளும் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. இதை வாங்கி படிக்க வேண்டும் என்று பரிந்துரையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசையின் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்து இசைத்திடும் இசைஞர் திரு நிவாஸ் கே பிரசன்னா அவர்களை வாழ்த்துரைக்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஜெகன் சாரோட இந்த சிறுகதை வெளியீட்டு விழாவுக்கு வந்து என்னை அழைத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து நிறைய ரைட்டர்ஸோட சின்ன வயசுல இருந்தே, தாமு ஏசா அவங்களுடைய இதுல இருந்து, நான் என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி தான். ஸோ நிறைய ரைட்டர்ஸ், அவங்களுடைய பழக்கங்கள், அவங்களுடைய மத்தியில இருந்து நான் நிறைய வளர்ந்துருக்கேன், நிறைய விஷயங்கள் அவங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இவங்க எல்லாருமே பேசும்போது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எழுத்தாளரோட ஒரு மேடையில வந்து பகிர்ந்துக்கிறதுன்றது ரொம்ப ஒரு இன்சைட்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஜெகன் சார் வந்து நானும் அவரும் எப்படி பழக்கம்னா, டியர் சிஸ்டர் அப்படின்னு ஒரு படத்துல நான் மியூசிக் பண்ணியிருந்திருக்கேன். அந்த படத்துல அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்திருக்காரு. அப்போ அந்த இயக்குனர் வந்து பிரபு ஜெயராம் அவர் தான் வந்து, ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க, நான் இப்போ கொஞ்சம் நம்ம என்னன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட் எப்பவுமே எதிர்பார்ப்போம். ஒரு லிரிசிஸ்டோட கம்ஃபர்ட் ஆச்சுன்னா தொடர்ந்து அவங்களுடைய பயணிச்சுட்டு இருப்போம். டக்குன்னு புதுசாக ஒருத்தர்கிட்ட மாறும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் எப்பவுமே இருக்கும். ஸோ அப்போ வந்து இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் அப்படியா எப்படி செட் ஆகும் அப்படின்றது யோசிச்சுட்டேன். அப்போ ஒரு லவ் சாங் தான் ஆக்சுவலி வந்தாரு. நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கவே இல்லை, ஆக்சுவலி ஃபோனில் தான் பேசினோம். நான் ஒரு சந்தம் கொடுத்த அடுத்த செகண்ட் அவர் வந்து லைக் ஒரு 10 minutes ஹோல் சாங் எனக்கு எழுதி அனுப்பிட்டாரு. அப்படிதான் வந்து எங்களுடைய பழக்கம் ஆரம்பிச்சது. அப்போ வந்து அவருடைய நிறைய பேச ஆரம்பித்தேன். நாங்கள் நிறைய ஆன்மீகம் பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். அவருடைய நகைச்சுவை தன்மையாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ஓகே, இவர்கிட்ட ஒரு ஒரு ரிதம் இருக்கு. ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே ஒரு ரிதம் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து கம்போசர்ஸாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு சைலன்ஸ் தேவை. ரைட்டர்ஸாக வந்து அவங்களுக்கு ஒரு பிளாங்க் பேப்பர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்கும் பார்த்தா சோர்ஸ் ஒன்று தான், கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ரிதம் வந்து ஓகே, இவர் ஒரு மாதிரி கனெக்டடாக ரிதமிக்காக பேசுறாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து பாடல்கள் எழுத ஆரம்பித்தோம். ஒரு பாடலும் நல்லா வந்தது. அப்புறம் தான் ஓகே, இவர்கிட்ட ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல அவரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஜெகன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. அப்புறம் தான் தாய்க்கிழவி வரைக்கும் எங்களுடைய ஜேர்னி வந்து தொடர்ந்து வந்தது. இப்போ அடுத்தது மக்கள் காவலன் படத்துலையும் ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா வரும்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. மோரோவர் அவருடைய ஒரு பாசிட்டிவிட்டி, எப்பவுமே வந்து என்னவா இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி இருக்கும்.
இந்த எனர்ஜி தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்ட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்றதை நான் ரொம்ப நம்புறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த சிறுகதை இன்னைக்கு தான் வந்து ஒன்று படித்தேன், அப்பா தீபாவளியோடது படித்தேன் ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அவர் அதில் வந்து ரொம்ப என்னன்னா வந்து அதை படிக்க படிக்க என்னன்னா ரொம்ப இயல்பான விஷயங்கள் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். சினிமா படங்களாகட்டும், பார்க்கறதாகட்டும், ரொம்ப இயல்பா சிம்பிளான பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காம்ப்ளிகேட்டடான டூ மச் இன்டெலிஜென்ட் பீப்புளோடையுமே சம்டைம்ஸ் பழகாம சிம்பிளான பீப்புளோட பழகும்போது நமக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் பயங்கரமா ரெஃப்ரெஷ் ஆகும் ஆக்சுவலி. ஸோ ஜெகன் அந்த மாதிரி ஒருத்தர். அவரோட எப்போ பேசினாலுமே வந்து ஒரு மாதிரி புதுசான ஒரு விஷயம், எப்பவுமே ஓப்பனா இருப்பாங்க. ரொம்ப லாக்டா நிறைய பேர் இருப்பாங்க. இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு நியூ திங்ஸ். புது விஷயங்களுக்கு ஓப்பனா இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அப்பா தீபாவளி படிக்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்பதான் காமிச்சார் அவர் என்னோட அப்பா முன்னாடி உட்காந்துருக்காரு, அம்மா முன்னாடி உட்காந்துருக்காருன்னு. வணக்கம்மா. ஸோ அதுல வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த தங்கச்சி அவருடைய தங்கச்சி வந்து பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு பிரேமா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுல வந்து என்னன்னா புது துணி வாங்கி கொடுக்கலையான்னு கேட்கும்போது வந்து அது சொல்லும், இது மாதிரி வந்து இல்ல எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து எங்க அப்பா வேற ஒரு இடத்துக்கு வாங்கி கொடுத்ததே, அந்த துணியே நான் இதுல போட்டுக்கிறேன் அண்ணே. அதை சொல்லும், அண்ணே வந்து புது துணி போடணும்னா சாமி கோச்சுக்கும். கரெக்டு தானே? அதானே? ஸோ அப்போ வந்து அப்படி என்ன சாமி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, புது துணிலாம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்பவுமே லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி எதிர்பாராத டைம்ல தான் ஒரு விஷயம் நடக்கும். ஒரு சட்டையே வேணான்னு திருப்பி கொடுத்துருப்பாரு, மறுநாள் ஒரு ஆக்சுவலி சட்டை வந்திருக்கும். ஸோ அது வந்து நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த ஒரு விஷயத்த. ஜெகன், நீங்க மென்மேலும் பெருசா வருவீங்க, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஷுவரா அதை நான் ரொம்ப பிலீவ் பண்றேன் ஆக்சுவலி, உங்களுடைய டேலண்ட்டுக்கும் உங்களுடைய திறமைக்கும். ஸோ என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ டு ஆல் த ரைட்டர்ஸ், ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட். ஸோ இன்னிலிருந்து நான் நிறைய புது விஷயங்களை கற்றுட்டு அதை என்னுடைய ஆர்ட்ல போகணும்னு நான் நினைக்கிறேன். அழைத்தமைக்கு நன்றி ஜெகன். ஆல் தி பெஸ்ட். மெனி மோர் டு கம். தேங்க்யூ ஸோ மச்.